எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் வந்துட்டு தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு போயிட்டு இருந்தோங்க. கடந்த வியாழக்கிழமை போயிருந்தோம். மே 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடந்தது இல்லைங்களா, அன்றைக்கி என்னால் கோயிலுக்கு போக முடியல. அதனால் வந்துட்டு நம்ம ஜலநாதீஸ்வரர் வந்துட்டு கடந்த வியாழக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தேங்க. இது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 3 குரு பகவான் கோயில்களில் இது 3வது பரிகார ஸ்தலங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் பழமை வாய்ந்த கோயிலுங்க. இங்கே வந்துட்டு 6 மாதம் சிவபெருமான் செந்நிறமாகவும் 6 மாதம் வந்துட்டு வெண்மை நிறமாகவும் இருப்பாருங்க. ரொம்ப சிறப்பான கோயில் இது. எக்கோலம் ஆயினும் தக்கோலம் சென்றுவான்னு சொல்லுவாங்கங்க. அந்த மாதிரி நம்ம எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலுமே நம்ம தக்கோலம் போயிட்டு வந்தோம்னா அது குறையுங்கிறது நம்பிக்கை. இது ஒரு பழமொழியாகவே சொல்லுவாங்க, எக்கோலம் ஆயினும் தக்கோலம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் வந்துட்டு காலபைரவர் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் அப்படி வந்து குரு பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோங்க. குரு பகவான் அங்கே வந்து தலை சாய்ந்து ஒரு முகமாக தலை சாய்ந்து வச்சுருப்பாருங்க. நம் குறைகளை கேட்கும் விதமாக இருப்பார். ரொம்ப சிறப்பான இடங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் போயிட்டு வாங்க. வரும்பொழுது மாம்பழம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷானதுங்க. நாங்கள் அதையும் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க.